சந்தோஷமே தீபிகா, என்னை மன்னிச்சிருடி. நான் உன் மேல கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உண்மையை என்னை மன்னிச்சிருடி. எனக்கு புரியுதுடி உன்னோட வலி எவ்வளோன்னு. அதை நீயும் புரிஞ்சுக்கோடி. எனக்கும் அதே வலிதான் இருக்கு. நீ அவரை லவ் பண்ணிருக்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்டி. என்னால அவர் இல்லாத லைஃப் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலடி. செத்துடலான்னு தோணுதுடி. அவர் மேல நான் கோவமா இருந்தேன். அந்த கோவத்தை தான் உன் மேல காட்டிட்டேன். எனக்கு தெரியும்க்கா. தீபிகா அக்கா, நீ மன்னிச்சிருக்கா. எனக்கு தெரியுதுக்கா உன்னோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னு. நான் உண்மையா ஆதித்யாவை மறந்துட்டேன்க்கா. நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். ஆதி மாமா கூட வாழுக்கா. எனக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லைக்கா. என்னோட அன்பு மட்டும் போதும்க்கா. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு வில்லியாதான்க்கா இந்த வீட்டுக்கே வந்தேன். உன்னையெல்லாம் நான் சும்மா விடக்கூடாது, உனக்கு கொண்டுலாதான்க்கா இந்த வீட்டுக்கே வந்தேன். இன்னைக்கு கொடைக்கானல என்ன கொட்டிச்சல, அதுக்கு நான் தான்க்கா காரணம். நான் தான்க்கா அங்க என்ன ஊற்றி உன்னை கொல்ல பார்த்தேன். ஆனா எனக்கு இப்பதான்க்கா புரியுது நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கக்கா. ஆனா ஆதித்ய என்னை ஒரே செகண்ட்ல மறந்துட்டாரு. என்னோட பாசம் தாக்க ரொம்ப பெருசா தெரியுது. என்னோட பாசம் எல்லாம் விட்டுட்டு நான் அவர் பாசத்துக்கு போய் ஏங்கி இருக்கேன். இது எல்லாமே என் தப்பு தான்க்கா. என்னை மன்னிச்சிருக்கா ப்ளீஸ்க்கா. சரிடி, அழுகாத. கொஞ்ச நேரம் உன் மேல சாஞ்சிக்கிறேன்க்கா. சரிடி. அக்கா, கண்டிப்பா தீபிகா, நம்ம இன்னைக்கு ஒற்றுமையாதான் இருப்போம். நான் போகும். அம்மா, குட் மார்னிங்மா. குட் மார்னிங்மா தீபிகா. என்ன ஒரு ஆச்சரியம், அக்கா தங்கச்சி ஒட்டுக்கா வரீங்களே. ஆமாம்மா, நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். இங்க 2 பேரும் என்னைக்குமே இதே மாதிரி இருக்கணுமா. இதுதாம்மா இந்த அம்மாவுக்கு வேணும். அம்மா சொல்லுமா. நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போறேம்மா. இன்னிலிருந்து நான் அர்ஜுன் கூட ஒரு புதிய லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபிகா. ஆமாம்மா, எல்லாமே உனக்காக தான். அம்மா நானும் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா, நல்லபடியா போயிட்டு வாங்க. 2 பேரும் அடுத்த டைம் வரும்போது 4 பேரா வாங்க. கண்டிப்பாம்மா. போயிட்டு வரேம்மா. சரிடா, போயிட்டு வா. உங்க 2 பேரும் ஒற்றுமையா இருங்க, ஓகேவா? கண்டிப்பாம்மா. தீபிகா, எதுக்குடி வந்த? அத்தை, கோவப்படாதீங்க அத்தை. அவ திருந்திட்டா அத்தை. என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, நான் திருந்திட்டேன். அவளைய திட்டாதீங்க அத்தை. உண்மையாவா சொல்ற? ஆமா அத்தை, எனக்கு ஆதி மாமா இனிமே தேவையில்லை. இனிமே ஆதி மாமா ஐஸ்வர்யா அக்காக்கு தான். நான் இனிமே அர்ஜுன் கூடவே வாழ்றேன் அத்தை. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியோ 2 மருமக ஒன்னா சேர்ந்துட்டீங்க, அது போதுமா? இனி மன்னிச்சிரு தீபிகா. போத நிறைய கேள்வி கேட்டுட்டேன், மனசை வச்சுக்காத. இல்ல அத்தை, பரவாயில்ல. நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே அத்தை. சரிம்மா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னோட மனசே நிறைஞ்சிருச்சு இப்போ. அம்மா அத்தை, அர்ஜுன் எங்க? அர்ஜுனும் ஆதித்யாவும் அவங்க ரூம்ல இருக்காங்க. 2 பேரும் சாப்பிடவே இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. இதேமா நீங்க என்னைக்குமே ஒற்றுமையா இருங்கம்மா. சரிங்க அத்தை. என்ன ஐஸ்வர்யா, ஒண்ணுமே பேச மாட்டீர? அத்தை, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுமா. நான் இங்க ஆதி கூட வாழ வரல அத்தை. தீபிகா இங்க விட்டுட்டு போக தான் வந்தேன். அக்கா, என்ன சொல்ற? ஆமா தீபிகா, நான் ஆதி கூட இங்க வாழ வரல. உன்னையும் அர்ஜுனையும் இங்க ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் தான் வந்தேன். இப்ப நான் கிளம்புறேன். ஐஸ்வர்யா, நில்லுமா நில்லு. போகாத ஐஸ்வர்யா. இல்ல அத்தை, என்னை மன்னிச்சிருங்க. நான் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல அமெரிக்கா போறேன் அத்தை. நான் அமெரிக்கால ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால நான் இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்புறேன். சரி, அதனால தான் தீபிகா இங்க விட்டுட்டு போலான்னு வந்தேன். இப்ப நான் வரேன் அத்தை. தீபிகா, நல்லபடியா வாழு. நான் வரேன். அக்கா, அக்கா போகாத. இப்போதான் நான் சந்தோஷமா இருந்தேன். இந்த கடவுளுக்கே பொறுக்கலன்னு நினைக்கிறேன். என்னோட சந்தோஷமே என்னை விட்டு போயிருச்சு. அத்தை, ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. அக்கா என்னையும் அர்ஜுனும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கா. இங்க பாருங்க அத்தை, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் ஆதி மாமாவும் அக்காவும் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. உன்னையதாம்மா நம்புறேன் தீபிகா. நான் போய் எங்க அக்காவை கூட்டிட்டு வரேன் அத்தை. சரிம்மா. மாமா, இல்ல வரலாமா? இல்லவா தீபிகா, நீயா? இந்த வாழ்க்கை இப்படி இருக்க காரணம் நீ தானே. எதுக்குடி வந்த? ஆமா, சொல்றது கேளுங்க. என்னடி சொல்ற, சொல்லு. என்னோட ஐஸ்வர்யா என்னை விட்டு போயிட்டால, அதுக்கு நீ தானே காரணம். இருங்க மாமா, ஒரு நிமிஷம். எதுக்குடி நீ மாமான்னு கூப்பிடுற? இங்க பாருங்க, நான் திருந்திட்டேன். என்ன சொல்ற? ஆமா மாமா, நான் ஏன் மாமான்னு கூப்பிடுறேன்னா நீங்க என்னோட அக்கா வீட்டுக்காரு, அதனாலதான் கூப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த தீபிகா எப்பவோ செத்து போயிட்டா. இப்ப நான் ஒரு புது தீபிகாவா வந்திருக்கேன். எதுக்கு இங்க வந்திருக்க? ஐஸ்வர்யா எங்க? அத பத்தி தான் பேசலான்னு வந்தேன். சொல்லு, ஐஸ்வர்யா எங்க? இங்க பாருங்க மாமா, நான் திருந்திட்டேன். நான் இனிமே அர்ஜுன் கூட தான் வாழ போறேன். அதுக்காக தான் அக்கா என்னை அர்ஜுன் கூட சேர்த்து வச்சுட்டு போயிட்டா. போயிட்டாளா? எங்க? இனிமே நீங்களே கூப்பிட்டாலும் ஐஸ்வர்யா வரமாட்டா. அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டா மாமா. என்ன சொல்ற? ஆமா மாமா, இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட். அவ அமெரிக்கா போறா. நம்மளையெல்லாம் விட்டுட்டு அங்கேயே போறா மாமா. என்ன தீபிகா சொல்ற? ஆமா மாமா, அதுக்காக தான் நான் இங்கேயே வந்தேன். இல்லை, நான் கூப்பிட்டு போக தான் வந்தேன். வாங்க, நம்ம போய் ஐஸ்வர்யா தடுக்கலாம். வரேன் தீபிகா. சீக்கிரம் வாங்க மாமா, அக்கா நம்மளை விட்டு சீக்கிரமா போயிருவா. மணி இப்ப 4 ஆச்சு மாமா. 5 மணிக்கு ஃபிளைட். வாங்க. அக்காவை பாத்தீங்களா? நானும் அர்ஜுனும் ஒண்ணு சேரணும்னு சொல்லி என்னை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு போயிட்டா. ஆனா இப்ப அவ வாழ்க்கையே வாழாம போயிட்டா மாமா. சீக்கிரம் வாங்க போலாம். சரி.
அர்ஜுன் எங்க? அவர் கார் எடுக்க போயிருக்காரு. சீக்கிரம் வாங்க. சரி தீபிகா.